வெளியூர் உணவுகளை தேடிச் செல்லும் நாம் நமது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் உள்ளூர் உணவுகளை கண்டுகொள்வதில்லை. அப்படி தமிழகத்தில் நூற்றாண்டு காலமாக அனைவரும் விரும்பி உண்ணும் ஒரு உணவை பற்றி தற்பொழுது பார்க்கலாம். வணக்கம். சாப்பாடு யாருக்கு தான் பிடிக்காது? குறிப்பா நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட உணவு வகைகளை தான் அடிக்கடி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ பலவிதமான உணவுகள்லாம் வந்திருக்கு. என்ன எவ்வளவு உணவுகள் விதவிதமா வந்தாலும் தமிழகத்துல ஒரு உணவு தான் எப்பவுமே டாப்ல இருக்கும். அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தற்போதைய காலகட்டத்தில் உணவு பழக்க வழக்கங்கள் மாறி போயிருக்கு. ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா உணவுகளை தேடிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம ஊர் உணவுகளையும் வெவ்வேறு விதமா செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதாவது இட்லியே சில்லி இட்லி, மசாலா இட்லி, இட்லி மஞ்சூரியன்னு பல பரிணாமங்களை அடைஞ்சிருக்கு. இப்படி இருக்க ஒரு சில உணவகங்கள்ல உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில தானிய வகை இட்லியும் செய்யறாங்க. இப்போ நம்ம இருக்கிறது முருகன் இட்லி கடை. இட்லிக்கு முருகன் இட்லி கடை தான் ஃபேமஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்க என்னென்ன இட்லி வகைகள்லாம் இருக்கு, புதுசா என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத இங்க இருக்கவங்க கிட்டே பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். சார், இப்போ முருகன் இட்லி கடையில் என்னென்ன இட்லி வகைகள்லாம் இருக்கு? மேடம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இட்லிக்கு நாங்கள் பாரம்பரிய முறைப்படி தான் எல்லாமே இட்லி பண்ணுறோம். நாங்கள் ஆதி காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் இட்லி பொடி இட்லி, சாம்பார் இட்லி, மினி இட்லி, பூண்டு பொடி இட்லி, கருவேப்பிலை இட்லி, அந்த மாதிரி இட்லி வகை ஃபேமஸ்ஸு. அதுதான் ரொட்டீனில் இருந்துட்டு வந்தது. இப்போ புதுசாக என்ன பண்ணுறோம், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்காக மாப்பிள்ளை சம்பா இட்லி, முடக்கத்தனை இட்லி, மல்டிகிரெயின் இட்லி, ஸோ இந்த மாதிரி இட்லி வெரைட்டிஸ் கொண்டு வந்துட்டு மக்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது கிராமத்தில் தான் எல்லாருக்கும் தெரியும். இப்போ சிட்டியில் இருக்கிறவங்களும் முக்கால்வாசி பேர் அது தெரியாது. ஸோ இவங்களும் தெரிஞ்சுக்கணும். அது ஒரு ஆரோக்கியமான ஃபுட்டு தான். எல்லாமே நான் மல்டிகிரெயின்ஸோட ஐட்டம் தான் எல்லாமே. இப்போ இந்த இட்லியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த இட்லியில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ரிச் மினரல்ஸ், ஜிங்க், அயனு. இது பார்த்தீங்கன்னா கிட்ஸோட மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்டாங்கன்னா அவங்க பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, சப்போஸ் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை டயட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுனால மக்கள் ஆரோக்கியமான வாழ்வுக்கு அவங்க அடித்தளம் அமைச்சிக்கணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி ப்ராசஸ் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ முருகன் இட்லி கடையில் மாப்பிள்ளை சம்பா இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு சொன்ன மாதிரியே சீரியஸ்லி இது நல்லா இருக்கு. தெரிஞ்சு குழந்தைங்களுமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, இட்லியில் இவ்வளோ வகையான உணவுகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இட்லி நம்ம நாட்டோட பாரம்பரிய உணவு தானா? இதே கேள்வியை நாங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இட்லி மாதிரி கெட்டிமாக ஊற்றி அப்படி ஆப்பு மாதிரி போடுவாங்க. போட்டால் வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு ஆப்பு மாதிரி கெட்டிமாக போட்டு கேழ்வரகு மாவத்தில் போட்டு கொடுப்பாங்க. அதுதான் இட்லி மாதிரி நாங்கள் சாப்பிடுவோம். எங்களுக்கு தெரிஞ்சது அதுதான் கரண்டியில் ஊற்றி கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அது இட்லி மாதிரி உருண்டையாக இருக்கும். அதை நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அதுக்கு பிறகு தான் இட்லி வந்தது. பாரம்பரியமாக நூற்றாண்டு காலமாக இருக்குது. எனக்கு அந்தளவு டீப் ஹிஸ்ட்ரி தெரியாது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு பாரம்பரிய உணவு தான் இருக்கணும். இது அதிகமானோர் இட்லி இந்தியாவின் பாரம்பரிய உணவுதான்னு நினைக்கிறாங்க. வரலாற்று ஆய்வாளர்களோ இட்லி நமது பாரம்பரிய உணவு இல்லைன்னு சொல்றாங்க. கடந்த 7 முதல் 12ஆம் நூற்றாண்டுல தான் இந்தியாவில் இட்லி அப்படின்ற உணவு அறிமுகமானதா சொல்றாங்க. குறிப்பா இந்தோனேஷியால மிகவும் பிரபலமான கெட்லி அப்படிங்கிற உணவு தான் இந்தியாவில் இட்லியா பரிணாமம் ஆனதா சொல்லப்படுது. கடந்த காலங்கள்ல இந்தோனேஷியாவை ஆட்சி செஞ்ச இந்து மன்னர்கள் மூலமா இட்லி நமக்கு கிடைச்சதா சிலர் சொல்றாங்க. இன்னும் சிலர் கர்நாடகா, குஜராத்தை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. எது எப்படியோ இந்தியாவில் குறிப்பா தமிழகத்துல இட்லி இல்லாத சமையல் அறைகளை பார்க்கவே முடியாது. என்னதான் பீஸா, பர்கர், சாண்ட்விச் அப்படின்னு வந்தாலும் தமிழ்நாட்டில் இட்லி அடிச்சிக்கவே முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இட்லிங்கிறது டாப் தான்.
புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியோடு செய்தியாளர் ஆனந்தி.